வணக்கம். தியாக தீபம் அன்னை பூவதியினுடைய 38வது நினைவேந்தல் மாதம் எதிர்வரும் மார்ச் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த நிலையிலே தியாக தீபம் அன்னை பூவதியினுடைய நினைவேந்தல் நாளுக்காக அன்னையினுடைய சமாதி அமைந்துள்ள இடம் இன்றைய நாள் சிரமதான பணிகள் மூலம் தன்னெழுச்சியாக தமிழ் தேசத்தின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அவர்களுடைய தியாகத்தின் மீதும் பற்றுறுதி கொண்ட எங்களுடைய தன்னெழுச்சியோடு வந்து செயல்படக்கூடிய செயற்பாட்டாளர்களால் இன்றைய தினம் இந்த சிரமதானம் மேற்கொள்ளப்படுகின்றது. அதே போன்று இப்படியான நிகழ்வுகளை செய்கின்ற பொழுது தன்னெழுச்சியாக இந்த இடத்திலே வந்து சிரமதான பணிகளையும் இதை துப்புரவு செய்கிற பணிகளையும் அதோடு கூட எதிர்வரும் 19ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு முதலாவது விளக்கேற்றலோடு சுடரேற்றலோடு கூட அன்னையினுடைய அந்த மாதத்துக்கான முதலாவது நாள் நிகழ்வு நடைபெறும். அதே வேளையிலே வாகரை மற்றும் கிரான் அதோடு கூட பவனதீவு பிரதேசங்களை மையப்படுத்தி ஒரு விளையாட்டு நிகழ்வுகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த விளையாட்டு நிகழ்வுகளில் மகளிர் மற்றும் அங்கவீனப்பட்டவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் அந்த எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு முன்பதாக செய்யப்பட்டு அந்த விளையாட்டு நிகழ்வு நடத்தப்பட்டு அதனுடைய இறுதி பரிசளிப்புகளும் இந்த இடத்திலே 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இந்த இடத்திலே நடைபெறும். ஆகவே இந்த விளையாட்டு நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுகின்ற இப்படியான விளையாட்டு நிகழ்வுகளிலே பங்கு கொள்ள இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் மற்றும் அங்கவீனமாக்கப்பட்டோர் போன்றவர்கள் அந்தந்த பகுதிகளிலே இதற்கு பொறுப்பாக யார் யார் நியமிக்கப்படுகிறார்கள் அந்த விவரங்கள் பின்வரும் நாட்களிலே உங்களுக்கு அறிவிக்கப்படும். அவர்களிடத்தில் இந்த விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற்றுகிறவர்களும் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு அந்த விளையாட்டு நிகழ்வுகளிலும் பங்கெடுக்குமாறு அன்புரிமையுடன் வேண்டி நிற்கின்றோம். அதோடு கூட தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் தேசத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களினுடைய தவிசாளர்கள், மாநகர சபையினுடைய மேயர், உதவி மேயர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் போன்றோர் இது முக்கியமாக மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குள் இந்த சமாதி அமைந்திருக்கின்றமையினால் மாநகர சபையினுடைய சுகாதார தொழிலாளர்களையும் கொண்டு இந்த இடத்திலே செய்யக்கூடிய சிரமதான பணிகளையும் மேற்கொண்டு கொடுத்து அதற்கான பங்களிப்புகளையும் செய்யுமாறு அன்புரிமையுடன் வேண்டி நிற்கின்றோம். நன்றி.